எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருவையாறு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கராகம். திருச்சிற்றம்பலம். முத்திசையும் புனல் பொன்னி முயல்கவளம் பொழித்து உந்த முத்திசையும் புனல் பொன்னையும் பவளம் பொழித்து உந்த பக்தர் பலர் நீர் மூழ்கி பலகாலும் பணிந்தேத்த பக்தர் பலர் நீர் மூழ்கி பலகாலும் பணிந்தேத்த எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் எம்பெருமான் என இறைந்தும் வானவர்கள் எம்பெருமான் என இறைந்தும் அத்திசையாமையாரக்காளாய் நான் புய்ந்தேனே. எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் என இறைந்தும் அத்திசையாமையாரக்காளாய் நான் புய்ந்தேனே. ஆளாய் நான் உய்ந்தேனே. ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே உய்ந்தேனே உய்ந்தேனே. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 9ஆம் பாடலின் பொருள் இது. முத்துக்களோடு கூடி வரும் காவிரியின் வெள்ளப்பெருக்கு நிறைந்த பவளங்களையும் குணர்ந்து காவிரி நதி கரையில் சேர்க்கும் திருவையாற்றில் பெருமானின் அடியார்கள் பலரும் நீரில் மூழ்கி பலமுறை ஐயாற்று இறைவனை பணிந்து துதிக்கின்றார்கள். எல்லா திசைகளிலும் வானவர்கள் நிறைந்து எம்பெருமான் எம்பெருமான் என்று கூப்பிட்டவாறே சிவபெருமானை வழிபடுகின்றார்கள். எல்லா திசைகளிலும் நிறைந்து நின்று வானவர்களின் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் ஐயாற்று இறைவனுக்கு ஆளாக மாறி நான் உய்வினை அடைந்தேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். கருவறை சொல்கடல் இலங்கை கோமானை கருத்தழிய கருவறை சொல்கடல் இலங்கை கோமானை கருத்தழிய திருவிரலால் உதைகரணம் செய்து திருவிரலால் உதைகரணம் செய்துகந்த சிவமூர்த்தி கருவறை சொல் கடலிலங்கை கோமானை கருத்தழிய திருவிரலால் உதைகரணம் செய்துகந்த சிவமூர்த்தி பெருவரை சூழ் வையகத்தார் பேர்நந்தி என்றேத்தும் வையகத்தார் பேர்நந்தி என்றேத்தும் பெருவரை சூழ் வையகத்தார் பேர்நந்தி எல்வேத்தும் அறுவரை சூழையாரக்காளாய் நான் உய்ந்தேனே. பெருவரை சூழ் வையகத்தார் பேர்நந்தி எல்வேத்தும் அறுவரை சூழையாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. ஆளாய் நான் உய்ந்தேனே உய்ந்தேனே. ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 10ஆம் பாடலின் பொருள் இது. கடலின் இடையே பெரிய மலைகளால் சூழப்பட்ட இலங்கை நகரின் மன்னன் ராவணனின் தன்னால் எதுவும் செய்ய இயலும் என்று செருக்கு மிகுந்த எண்ணம் அழியுமாறு தனது திருவிரலால் கைலாமலையை அழுத்தி ராவணனின் செருக்கினை அடக்கி மகிழ்ந்த சிவபெருமானை கடலால் சூழப்பட்ட உலகத்தவர்கள் நந்தி என்று அழைத்து வாழ்த்துகின்றார்கள். இந்த சிவபெருமானை திருவையாற்றில் அமர்ந்திருக்கும் பெருமானை வழிபட்டு நான் வாழ்க்கையில் உய்ந்துவிட்டேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.